பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரல். கொடைக்கானல் மன்னவனூர் ஏரி பகுதியில் கோடை விழாவை வரவேற்கும் விதமாக காத்தாடி விழா நடைபெற்றது. இந்திய தேசிய கொடி, கேலிச்சித்திர பொம்மைகளின் உருவங்கள், வண்ண மீன் போன்ற பல்வேறு விதமான காத்தாடிகள் வானில் பறக்கவிடப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தூக்குத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று 6 டன் எடை உள்ள தேரை தோள்களில் சுமந்து ஊர்வலமாகச் சென்றனர். கரூரில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் போட்டியில் பெங்களூரு அணியை இந்தியன் கடற்படை அணி வீழ்த்தியது. மற்றொரு போட்டியில் சென்னை அணியை இந்திய ராணுவ அணி தோற்கடித்தது. பிரதிஷ்டா நாளை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் ஜூன் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அதன்பின் ஜூன் 5ஆம் தேதி சிறப்பு பூசைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் மலையாள மிதுனம் மற்றும் தமிழில் ஆனி மாத பூசைக்காக ஜூன் 14ஆம் தேதி நடை திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வெங்கரை திருமேனி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு முளைப்பாரியை சுமந்து வந்து கோயில் முன்பு வைத்து கும்மி அடித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். விருத்தாச்சலம் அருகே மாவிடந்தலில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நல்லறிவான் கடபலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக 50 அடி நீளத்திற்கு நல்லறிவான் உடல் உருவாக்கப்பட்டு நாகக்கண்டி வேடமணிந்து பம்பை உடுக்கையுடன் பாடல் பாடப்பட்டது. பின்னர் பத்ரகாளிக்கு கோர பாடல் பாடப்பட்டு கடபலி நிகழ்வு நடைபெற்றது.